சாரி கம பத நீசா சானித ப மகரீசா. வரும், ஆனால் வருது. வருமா வராதா? வரும், ஆனால் வராது. ஏன்? இசைந்தது அப்படின்னு ஒன்று இருக்கும். உடம்பு இருக்குது இல்லை, அது இறைவனோடு இசைந்ததுன்னா சரிகமபனிசா இல்லை, எல்லா வார்த்தைகளும் பாட்டுகளும் சத்தங்களும் அது உடலோடு இசைந்து வரும்போது அழகாக இருக்கும். சில பேர் பேசுகிறதே பிடிச்சிருக்கும். என்னுடைய பேச்செல்லாம் நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னா நீங்களே பேசிக்கிற மாதிரி இருக்கும். என் வீடியோ பார்த்துனே இருந்தீங்க, கேட்டுனே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேசிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தான் அங்கே போய் பேசிக்கிறோன்ற மாதிரி, நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பேசுகிற மாதிரியே இருக்கும். யாரெல்லாம் அதுலேயே ஃபீல் பண்ணிக்கிறீங்க? நான் பேசுகிற மாதிரியே இருக்குது, வேறு யாரெல்லாம் பேசலை, இது நான் தான் பேசுகிறேன், அப்படி ஆகிடும். எப்படி ஆச்சு இது? நீங்கள் வேறு நான் வேறு தானே, எப்படி நீங்கள் பேசுகிற மாதிரி ஆச்சு? சக்கரங்களுக்கு வேலை செய்யும், சரிகாம பானிசம் அவ்வளோ கிடையாது. சக்கரைங்க வேலை செஞ்சிச்சானா அப்புறமா என்ன ஆகும்? எல்லாமே இசையால் வசமாக இதயம் எது, இறைவனே இசை வடிவம் எனும் பொழுது அது இசையால் வசமாக இதயம் எது. அப்போ சரிகம பரிசா சொல்கிறதுனால அது வரல, உணர்ந்து சொல்கிறதுனால. சக்கரங்கள்லாம் இங்கே இருக்குது, இந்த சக்கரத்துக்கு இந்த வார்த்தை இருக்குது, இந்த சத்தம் அதோடு சேர்ந்து இருக்குது, அப்படி சொன்னால் கட்டாயம் வேலை செய்யும். தெரியாது. சா இந்த சக்கரம், ரீ இந்த சக்கரம், கா இந்த சக்கரம், மா இந்த சக்கரம்னு தெரியாது. தெரியாத ஒருத்தர் பாட்டு மட்டுமே கற்றுந்தாங்க. ஒருத்தர் சொல்லிட்டார், மனோலயம் இல்லை உன் பாட்டினிலே. பாட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு மனிதன் மனோநயத்தோடு திருப்தியார் வாழ வேண்டுன்ற ஒரு எண்ணத்தோடு ஒருத்தன் பேசுகிறான்னா அது எவனுக்குமே பிடிக்கும். பிடிக்காதவன் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவன். என் பேச்சு ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா என்னடா அர்த்தம்னா, அவர் இந்த பூமியில் வாழ்கிற தகுதியே இல்லாதவர். இப்படி பேசுகிற, அசிங்கமாக பேசுவோம், உங்கள் பேச்சு எப்படா கேட்கும்? கிடையாது. நான் அசிங்கமாக பேசுறதுன்னே நீங்கள் உணரவே முடியாது, அவ்வளோ அழகாக பேசுகிறேன் நான். உங்களுக்கு புரியுது, அதை தாண்டி உங்களால் அசிங்கத்தை உணர முடியுதுன்னா எங்கேயோ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சுதி மாதிரி போயிட்டீங்க. சுதி மாறலன்னா என் பேச்சு மாதிரி ஒரு பேச்சு இல்லவே இல்லை. திமிர்லாம் கிடையாது, அவ்வளோ சுத்தம். ஒரு மனிதன் நேர்மையாக நான் நல்லா இருக்கணும்னு ஒருத்தன் பேசுகிறான்னா அது நானாக தான் இருப்பேன். இப்போ இங்கே பேசிக்கிறேன் நான், அங்கே இருக்கிற நான் இல்லை. நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்கள் பேச்சு எப்படி தான் இருக்கான்?